Hey guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம், நம்ம டோரோக்கு வந்து ஆயில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம டோரோக்கு பாத்தீங்கன்னா லிக்விட் மோலி ஆயில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருந்தோம். டோட்டலா லிக்விட் மோலி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, Yamaha வந்து இந்த ரேசிங் ஆயில்னு ஒன்று இருக்கு, நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஸ்மூத்னஸோட சூப்பரா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மாத்திர வீடியோ நான் முடிஞ்சா வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். அப்போ என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த ரேசிங் ஆயில்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ரேசிங் ஆயில் பார்த்தீங்கன்னா Yamaha வந்து ஸ்பெஷலாக அவங்களோட பைக்ஸ் வந்து ட்ராக்ல ஓட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான் வந்து அந்த ரேசிங் ஆயில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் Yamaha ரேசிங் ஆயில், ஜிபி ரேசிங் ஸ்பீட் ஃபார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ட்ராக் ஆயில் பாட்டில் ரொம்ப அடி வாங்கிருச்சிங்க, அதை எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆயிலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 1300 rupees வரும். 5000 kilometers வரைக்கும் ஓட்டலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்ம்டாக தெரியல, நான் இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்மூத்னஸ் வைஸு பர்ஃபார்மன்ஸோட ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்ற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்தும் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 10W40. அண்ட் ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து டைரெக்டாக வந்து இந்தியன் மேட் கிடையாது, ஜப்பான் மேடு. டைரெக்டாக ஜப்பானில் மேட் பண்ணி அப்படியே இந்தியாவில் இம்போர்ட் பண்ண ஆயில் இது. அதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லி. மற்ற Yamaha லூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேடு தான், இது வந்துட்டு ஜப்பான் மேடு, டைரெக்டாக இம்போர்ட்டட் ஆயில் இது. அண்டு எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியல, பட் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஆயிலாக இருந்தாலும் அடிட்டிவ்ஸ், இந்த கார்பன் கிளீனர் வந்து எல்லாரும் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 163 rupees தான் வரும். நம்ம எம்டி பைக் இருக்கட்டும், இல்லை R15 ஃபியூல் இன்ஜெக்ஷனில் Yamahaவில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 liters பெட்ரோல் போட்டுட்டு இந்த அடிட்டிவ் வந்து அந்த கார்பன் கிளீனரை நீங்கள் அதை டேங்கில் ஊற்றி ஒரு 5 minutes வண்டி வந்து த்ராட்டில் கொடுக்காம ஐடியில் விட்டிங்கனாலே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சவுண்ட் சேஞ்சிங் அந்த கிளீனிங் ஆனதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே அதில் வந்து பார்க்க முடியும். ஏன்னா வண்டி ஸ்மூத்தாக மாறும் ஜஸ்ட் 163 rupeesல. அதே போல் Yamaha R15V3, V4 அண்ட் R15M அண்ட் MT15ல V2 ரெண்டுமே வந்து இந்த மொத்த 5 மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் எவ்ரி சர்வீஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க. 15,000 ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஏர் ஃபில்டர், ஆல்சோ உள்ளே இருக்கிறதுனால வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. பட் எவ்ரி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும் போதும் இந்த ஆயில் ஃபில்டர்ஸ் இதை வந்து நீங்கள் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 247 rupees வருது, அரௌண்ட் 250 rupees இதோடைய காஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த ஆயிலோட கன்சப்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்காத இவ்வளோ காஸ்ட்லி, இது 250 rupees வருது, சின்னது தானா. பட் இதை வந்து ரெகுலராக வந்து 5 மாடல்ஸுமே வந்து ஏர் ஃபில்டர் 15 ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெகுலராக ஒவ்வொரு டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆல்சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கார்பன் கிளீனரில் பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 minutes ஐடியில் விடுங்க. 2 liters பெட்ரோல் அதை ஊற்றிட்டு காலி பண்ணுறது அந்த வண்டியை ஓட்டி முடிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஆயிலெலாம் வந்து அது கீழே இறங்கணும். ஸோ அதனால தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நான் உங்களுக்கு ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஆயில் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து நான் இதோடய ஜாயின் பண்ணுறேன் பார்க்குறேன். இல்லை பார்ட் 2 வந்து அதை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பை பாய் guys, let's see on next video. Tata everyone.